என்ன காலங்கத்தில் எங்கே? தொண்டி பீச்சுக்கு மீன் வாங்க போகிறோம். கடற்கரைக்கு மீன் வாங்க போகிறோம். கடற்கரைக்கு மீன் வாங்கயா? இல்லை தொண்டியில் டீயா? ஸ்பெஷல் டீயா? ஆமாம். எனக்கு திருவிழாவுக்கு வந்து நிறைய கிலோ மீன் நண்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஊருக்கெலாம் கொண்டு வருவாங்க, பட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கடற்கரையிலே வந்தாங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக வாங்கலான்ட்டு காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வாய்ஸை பார்த்தாவே தெரியும், ஏர்லி மார்னிங். எங்களுக்கு தொண்டி கடற்கரை எங்களுக்கு பக்கம்தான். ஆனால் வந்திருக்கோம் ஹார்பர், சும்மா கடலை சுற்றி போயிட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த மீன் நண்டெல்லாம் ஏலம் விடுறது காலையிலே நடக்கும் இல்லையா, அதனாலேயே வந்ததில்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்டு மீன் வெரைட்டியாக நம்ம பார்க்காத மீன் வைக்கணும், அவ்வளோ மீன் இருந்தது. நண்டெல்லாம் பாருங்களேன், அப்படியே உயிரோடு ஓடுது. எல்லாம் கடல்லேருந்து அப்படியே போட்லேருந்து பிடிச்சிட்டு வந்து கொட்டுறாங்க, அப்படியே ஓடுது, காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் ஓடுற மாதிரி. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன், நண்டு, இறால் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ஏலம் வர்றதை. என்னது மாமாமா? இல்ல நண்டு 2 கிலோ நண்டு என்னப்பா? அதில் நிறைய வாங்கியாச்சு போல. ஆமாம், 6 கிலோ மீன், 4 கிலோ நண்டு. 6 கிலோ மீனா? ஆமாம். நல்ல நண்டா? எல்லாமே நல்ல மீனா? ஐயோ ஏலம் விடுறாங்க. ஒன்றுமே ஒரு இடத்துல ஒன்று நம்மளால பார்த்ததே இல்லையா, சமாளிக்கவே முடியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன்லாம். மீன் நண்டுலாம் ஓடிச்சு பார்த்தீங்களா? கடல்ல இருந்து கொண்டாந்து கொட்டுறாங்க. இப்போ தான் பிடிச்சிட்டு வர்றாங்களா? ஆமாம். சரி. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் ஏலம் விடுறதுலாம் ஒரு மாதிரி ஆள் 2-3 பேர் 3 பேர் வந்தால் தான் கொஞ்சம் நிறைய ஜாமான் வாங்க முடியும். பார்த்து வாங்க முடியும். ஆமாம், டைமும் இல்லை. சரி கிளம்புமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே மீன் வாங்க உள்ளே வரும்போது இருட்டாக இருந்தது, கருங்கும்னு இருட்டாக இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 4 மணி கிளம்புனோம். இங்கே வரும்போது ஒரு 4:45 அந்த டைம் இருக்கும். இப்போ பார்த்தா உள்ளே போய் மீன் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறோம், நல்லா பளிச்சுன்னு விடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏலத்தில் எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு நல்ல லாபத்தில் எடுக்கலாம். ஏலம் 200, 300, 500 இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் மீன் நிறைய கிலோ கிடைக்கும். பட் சின்ன மீன், பெரிய மீன் இது மாதிரி கலந்து தான் ஏலத்தில் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி வாங்கலை. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருவிழாவுக்கு வாங்குறதுனால எல்லாமே கொஞ்சம் பெரிய மீனாக வாங்குறதுனால ஏலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த வியாபாரி தனித்தனியாக ஃபிக்ஸ்டாக வச்சுருந்துருப்பாங்க. அதுவுமே ரேட்டு நம்ம மற்ற இடத்துல நம்ம மீன் மார்க்கெட்டு நம்ம ஊரில் வாங்குறத விட அதோட இதை கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பெரிய மீனாக போட சொன்னால் பெரிய மீனாக போடுவாங்களேங்கிறக்காக நாங்கள் ஏலத்தில் எடுக்கலை. ஏலத்தில் சின்ன மீன், பெரிய மீன் அப்படி இருக்கும். ஆனால் கிலோ அதிகமாக இருக்கும். அப்படியே மொத்தமாக வச்சுருப்பாங்க. இவ்வளவு 400 ரூபாய், 500 ரூபாய். நண்டெல்லாம் சின்ன நண்டு, பெரிய நண்டு அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. சின்ன நண்டெல்லாம் எப்படி ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும், வெறும் 300 ரூபாய், 400 ரூபாய் அந்த மாதிரி ரேட்லலாம் இருந்தது. நம்மளுக்கு நண்டு மீனும் கொஞ்சம் பெருசாக வாங்குறதுனால நாங்கள் தனித்தனி எடை போட்டு தனியாக ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஒரு 6 கிலோ மீன் வாங்கியிருப்போம். ஒரு 4
4 கிலோ நண்டு வாங்கியிருப்பேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். நான் வாய்ஸ் இப்போ லேட்டாக கொடுக்குறதுனால எத்தனை கிலோன்னு மறந்து போச்சு. அப்புறம் கடலெல்லாம் சூப்பராக சூரியன் அப்போ தான் வெளியில் வந்து வர ஆரம்பித்த அந்த கடல் தண்ணிக்கும் சூரியனுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இது மாதிரி விடிய காலத்திலேயே காலங்காத்தால் அது மாதிரி கடலுக்கு போனது கிடையாது. 4 மணி 5 மணி இந்த 6 மணி அந்த டைம்லலாம் இந்த கடலை பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா ஜில்லுன்னு காற்று மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். யாராவது தொண்டி பக்கத்தில் இருக்கீங்க, ஃபங்க்ஷனு திருவிழா இந்த மாதிரி நிறைய மீன் வாங்கணும், நிறைய கேஜியில் வாங்கணும், ஒரு 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா தொண்டி பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். சூப்பராக ரேட்டும் கம்மியாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்குது. நண்டு மீன், இறால், கனவாய் இந்த மாதிரி மீன் ஐட்டம்ஸ் அந்த எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்கலாம். தொண்டி பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்தோம், உள்ளே போயிட்டு சட்டுன்னு வாங்கிட்டு வெளியில் வந்தது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. போனோன்னு ஒரு இடத்துல பேசி நான் மீன் ஒரு இடத்துல வாங்கினோம், நண்டு ஒரு இடத்துல வாங்கினோம், கிளம்பிட்டோம். ஆனால் அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த டிராஃபிக் பார்த்தா பயங்கர கூட்டமாயிருச்சு. ஏன்னா வந்து மொத்த வியாபாரமாக மீன் வாங்கிட்டு போய் விற்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் சில்லறை வியாபாரம் பண்ணுவாங்கல்ல பைக்கில், அப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்து ஊருக்கு ஒரு மீனெல்லாம் விற்று வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இங்கே தான் மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க போல். ஸோ அவங்கெல்லாம் திரும்ப மீன் கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் டெம்போவில் வந்து ஏற்றிட்டு போனாங்க. இது மாதிரிலாம் இருக்கவும் பயங்கர கூட்டமாயிருச்சு. அந்த இடத்த விட்டு நான் வந்து போகிறதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. ஏலம் வந்து காலையில் 4 to அந்த 4:30 அதுக்குள்ளெல்லாம் வந்து ஏலம் விட்டு முடிச்சிடுறாங்க. அந்த டைமில் போனோம்னா நல்ல சீப்பாகவே நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம். நாங்கள் வந்து கிலோவில் நிறுத்து வாங்கினோன்னு சொன்னாங்க இல்லையா, அது நம்மளை விட அந்த ரெகுலராக மீன் வியாபாரியெல்லாம் வாங்குறாங்களா அவங்களுக்கு இன்னுமே கம்மியாக கொடுக்குறாங்க. கம்மியாக கொடுத்துட்டு தான் அவங்க அப்புறம் நம்மளை வெளியில் ஊரில் வந்து விற்கும் போது தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வந்து விற்கிறாங்க. அவங்களும் பெட்ரோலெல்லாம் போட்டு வந்து டீசல் பெட்ரோல்லாம் போட்டு வந்து விற்கணும்ல, அதனால் மீனோட ரேட்டு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வாங்கும் போது தான் ஜாஸ்தி ஆயிடுது. ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அவங்கள விட கொஞ்சம் ரேட்டு கூட வச்சு தான் கொடுக்குறாங்க. ஏலத்தில் எடுக்காமல் நார்மலாக வந்து கிலோவில் நிறுத்து வாங்கணுன்னா அந்த மீன் வியாபாரி மீன் விற்கிற அந்த அக்காங்களுக்கெல்லாம் பயங்கர சீப்பாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த கடல் தண்ணி அந்த கிளைமேட் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்களேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நான் வந்து பீச்சுக்கெலாம் ஈவினிங் டைமில் தான் போயிருந்திருக்கேன். ஈவினிங் போயிருக்கேன், நைட்டு போய் பார்த்துருக்கேன். அதை விட 4 மணி 5 மணிக்கு வந்து செம்ம சூப்பராகவே இருந்தது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ விடியற் காலத்தில் கடலை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. மீன் நண்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்லேயும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.